ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது லேண்ட் ஆஃப் பேட் இங்கிலீஷ் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வில்லியம் யூபேங்க். இந்த படத்தில் லயம் ஹென்ஸ்வர்த், ருசேல் க்ரௌ, லூக் ஹென்ஸ்வர்த், ரிக்கி ஒய்டில், மில்லோ அப்படின்னு முக்கியமான கேரக்டரில் எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இந்த படத்தினுடைய ரிவ்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் வருது. அதாவது ஒரு சோல்ஜர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி தான். ஃப்ரூட் லூப் சாப்பிட்லாமா அல்லது ஃப்ரோஸ்டோடு ஃப்ளாக்ஸ் சாப்பிட்றது தான் டவுட் அவருக்கு. அந்த 2 பாக்ஸையுமே அவர் பார்த்துட்டு அதோட நியூட்ரியல் கண்டென்ட்டை செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது நம்ம எப்படி ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு லோக்கல் தியேட்டருக்கு போவோமா இல்லை மாலில் போய் படம் பார்ப்போமான்னு ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி தான் இந்த சீனும் எடுத்திருக்கிறாரு இயக்குனர். இந்த படத்தினுடைய டைரக்டர் வில்லியம் யூபேங்க். ஆக்ஷன் த்ரில்லர் படமான இதை மைக்கேல் பே ஒரு லோ பட்ஜெட் படத்தை எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கு இந்த படமும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹெம்ஸ்வொர்த் பிரதர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. பட் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இந்த படத்தில் இல்லவே இல்லைங்க. அப்புறம் ருசேல் க்ரௌ தான் இந்த படத்துக்கு கிரிம் ரேப்பராக இருக்கிறாரு. இவருக்கு பெருசாக ஆக்ஷன் சீன்ஸில் எதுவுமே கிடையாது. சேரில் உட்காந்துக்கிட்டு வெறும் ஸ்க்ரீனை பார்த்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாரு இந்த படத்தில். லயம் ஹென்ஸ்வொர்த் கின்யா இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. லாஸ்ட் மினிட்ல ஒரு டேஞ்சரஸான டெல்டா ஃபோர்ஸ் மிஷனில் சேர்றாரு. இவருக்கு என்ன வேலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சிஐஏ அசட்டா பிலிப்பைன்ஸில் இருக்கிற முஸ்லீம் டெரரிஸ்ட்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வரணும். சடனாக பார்த்தோம் அப்படின்னா பிளேனில் போகிறாரு. அப்புறம் பாராசூட் மூலம் குதிக்கிறாரு. இவர் கூட சோல்ஜர்ஸான சுகர், அபில், பிஷப்னு எல்லாருமே சேர்ந்தே வர்றாங்க. சடனாக பார்த்தோம்னா கிண்ணி மட்டும் தனியாக இருக்கிறாரு. அவருடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் தனியாக இல்லை, இவர் கூட ஆடியோ வழியாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாரு ட்ரோன் ஆப்ரேட்டர் ரிபிப்பர். இவர் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் கிண்ணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. ரேப்பரோட அசோசியேட் நியாவும் சேர்ந்து லாஸ் வேகஸ் ஸ்பேஸில் ஒன்றா வேலை பார்த்துட்டு வர்றாங்க. கின்னி இந்த மிஷினில் எப்படியாவது உயிரோடு இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. ரீப்பர் ரொம்ப டென்ஷனான மொமெண்ட்டில் பேசும்போது ஏர்மேன் நடுவில் இன்டரப்ட் பண்ணி ஸ்டார் பாக்ஸில் ஆர்டர் கேட்குறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சோல்ஜர் பேஸ்கெட் பால் மேட்ச் பார்க்கறதுனால யாருமே ஃபோன் கால் எடுக்க மாட்டேன்றாங்க. இன்னொரு பக்கம் ரேப்பரோட மனைவிக்கு குழந்தை பிறக்கிற போகிற டேஸ் நெருங்கிட்டு இருக்குங்க. கின்னியோட சுச்சுவேஷன் இன்னும் மோசமாக தான் போகுது. இந்த மாதிரி வார் ரிலேட்டட் மூவிஸ் எல்லாமே பார்த்துருப்போம். சான்ஸ் ஆஃப் டூ ஜிம்மா, ஐஸ் இன் த ஸ்கை அண்ட் குட் கில் இந்த படம் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த படங்கள் மாதிரி இல்லை லேண்ட் ஆஃப் பேட். இந்த படங்களில் ட்ரோன் ராஃபரை பற்றியும் பாம் எக்ஸ்ப்ளோட் பண்ணிக்கிட்டு அது எப்படி அழியிறது அந்த மாதிரியான சீன்ஸுக்கு செமையாக விசில் பறக்கும் ஆடியன்ஸ்கிட்ட இருந்து. பட் இந்த படத்தில் அது எதுவுமே இல்லை. கின்னி கடைசியில் கஷ்டப்பட்டு பேஸுக்கு கால் பண்ணி அந்த கால்லையும் கட் பண்ணிடுறாங்க. அந்த பால் கேமை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சோல்ஜர்ஸ். டைரக்டர் கம்போட் சீன்ஸில் செமையாக எடுத்திருக்கிறாரு. பிளாக் ஹேவக் ட்ரோன் மூவியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது இந்த படமும். அண்ட் லக்கி ஹெம்ஸ்வொர்த் நல்லா நடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய முக்கியமான கீ பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா க்ரௌ தான். இப்போ அவர் பெர்ஃபார்மன்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான படங்கள் தான் பண்ணுறாரு. அவருடைய படமான தி பெப்ஸ் எக்ஸ்ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துகிட்டு வந்திருப்பார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் மெயின் ரோலில் நடிக்கிறத விட இந்த மாதிரி சைடு கேரக்டரில் நல்லாவே பண்ணுறாருன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.